visittemples.com அப்படிங்கிறது கோவில்களை பற்றிய ஒரு வலைதளம். இன்றைக்கி இந்த visittemples.com மூலிமா நம்ம காட்பாடி அருகாமையில் உள்ள வன்றந்தாங்கல் கிராமத்தில் இருக்கிற அருள்மிகு கங்கை அம்மன் கோயிலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். கோயிலுக்கு மதில் சுவர் கிடையாது, பெயர் பலகை இருக்குது. பெயர் பலகை பக்கத்துலேயே ஒரு அம்மன் சிலை இருக்குது. பக்கத்தில் ரெண்டு கல் தூண் இருக்குது. அந்த கல் தூண் ரெண்டுத்துலேயும் ஒவ்வொரு சிங்கம் உருவம் பதிச்சிருக்காங்க. அதற்கடுத்து நம்ம கோயில் வளாகத்துக்குள்ளே நுழைஞ்சால் வெட்ட வெளியில் ஒரு பெரிய முனீஸ்வரன் சிலையை வச்சுருக்காங்க. அந்த முனீஸ்வரன் சிலையோட வலது கையில் ஒரு அருவாளும் இடது கையில் ஒரு கதையும் இருக்குது. முனீஸ்வரன் சிலைக்கு ரெண்டு பக்கமும் பாயும் விதத்தில் ரெண்டு குதிரைகளும் குதிரை வீரர்களும் இருக்காங்க. அது பக்கத்துலேயே ரெண்டு பைரவர், இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று. அதே மாதிரி ரெண்டு நாகர், இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று. இந்த முனீஸ்வரன், குதிரை, குதிரை வீரர்கள், பைரவர், நாகர், இது எல்லாமே ரொம்ப அருமையாக வர்ணம் தீட்டியிருக்காங்க. அடுத்தது மூலவர் சன்னதியான கங்கை அம்மன் சன்னதி. இது இங்கே கங்கை அம்மன் தான் பிரதான கடவுள். அவருக்கு எதிரில் ஒரு திருசுலம் இருக்குது, காண முடியும். அதே மாதிரி கங்கை அம்மன் சன்னதிக்கு பக்கத்தில் ஒரு கட்டடம் இருக்குது. அந்த கட்டடத்தில் இந்த கோயிலோட தேரை நிறுத்தி வச்சுருக்காங்க. இப்போதைக்கு கங்கை அம்மன் சன்னதியிலேருந்து கோவில் வளாகத்தோட கொஞ்சம் பின்பக்கமாக போனால் அங்கே கருப்பு கல் பதிச்சிருக்காங்க. அதற்கு இடையில் நாகதேவதைகளுக்கு சிலை இருக்குது. அந்த நாகதேவதை சிலைக்கு பின்பக்கமாகவே ஒரு புத்தும் இருக்குது. இந்த நாகதேவதை சிலை, புத்து, இது எல்லாமே இவங்க ரொம்ப பயபக்தியாக தெய்வமாக வழிபடுறாங்க. இந்த கங்கை அம்மன் கோயிலை அடுத்து அந்த வளாகத்திலே கங்கை கொண்ட ஈஸ்வரருக்கு ஒரு கோயில் அமைச்சிருக்காங்க. இந்த கங்கை கொண்ட ஈஸ்வரர் கோயிலில் சிவன் தான் பிரதான கடவுள். இவர் கங்கை கொண்ட ஈஸ்வரராக சிவலிங்க வடிவத்தில் மூலவர் சன்னதியிலேருந்து காட்சி தரார். இங்கே கங்கை கொண்ட ஈஸ்வரரோட துணைவியாக பெரிய நாயகி அம்பாள் தான் இருக்காங்க. பெரிய நாயகி அம்பாள் வேறு யாரும் இல்லை, பார்வதி தான். இந்த கோயிலில் பெரிய நாயகி அம்பாளுக்கு தனியாக ஒரு சன்னதி இருக்குது. மூலவர் சன்னதியான கங்கை கொண்ட ஈஸ்வரர் சன்னதியை நோக்கி நம்ம நிற்கும்போது அந்த சன்னதிக்கு இடப்புறமும் வலதுபுறமும் முருகனுக்கும் கணேசனுக்கும் ஒரு விக்கிரகம் இருக்குது. அதே மாதிரி மூலவர் சன்னதியை பார்த்த விதம் நந்தி பகவானும் பலிபீடமும் வச்சுருக்காங்க. கோயிலில் தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், துர்கை, சண்டிகேஸ்வரர், காலபைரவர், சூரியன், இவாளுக்கெல்லாம் தனித்தனி சன்னதி இருக்குது. அதே மாதிரி நவகிரகத்தை தனியாக ஒரு நவகிரக சன்னதியில் வச்சுருக்கான். கோயில் சற்று சிறிதாக காணப்பட்டாலும் இந்த கோயிலில் இருக்கிற எல்லா கோபுரத்துக்கும் தங்க நிறத்தில் வர்ணம் பூசியிருக்கா. இந்த கங்கை அம்மன் கோயில், கங்கை கொண்ட ஈஸ்வரர் கோயில், இது ரெண்டுமே ஒரே வளாகத்தில் அமைஞ்சிருக்குன்னு சொன்னோம். அதே மாதிரி இதோட நிர்வாகமும் ரெண்டும் ஒரே தலைமையின் கீழ் தான் இருக்குது. இந்த கோயிலோட முன்னாள் ட்ரஸ்டி பேர் கமலநாதன். அவரோட ஃபோன் நம்பர் 9487043998. இப்போ இருக்கிற ட்ரஸ்டியோட பேர் சண்முகம். இவரோட மொபைல் நம்பர் 9751613405. இந்த இரண்டு கோயில்களுக்கும் நன்கொடையோ காணிக்கையோ கொடுக்க விரும்புபவர்கள் மேற்கூறிய இரண்டு பேரையும் ஃபோனில் தொடர்பு கொண்டு அதை நிறைவேற்றலாம். இதுவரை இந்த காணொலியை கண்டும் கேட்டும் மகிழ்ந்த பக்தர்களுக்கு visittemples.com சார்பாக ராகவாச்சாரியின் நன்றிகள்.